மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ முதல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம அடுத்தது வேறு கோயில்களுக்கு எல்லாம் போகலாமா, இல்லை ஒரு குலதெய்வத்தை நம்ம கும்பிடுறோம், ஒரு அமாவாசையில் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ குலதெய்வ கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வரணுமான்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிலர்லாம் அமாவாசைக்கு ராமேஸ்வரம் போய் திதியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு திதியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கையோட நம்ம குலதெய்வத்தை போய் வணங்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு உண்டு. உண்மையிலேயே எதுக்கு அதிகமான பலன்? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்குது, இல்லை ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் ஒதுங்கி இருக்குது, அப்போ அது நமக்கு திரும்ப வீட்டுக்கு வரணும், இல்லை நமக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கணும்னா எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் விட்டு போயிடுச்சுங்க, இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய குடும்பங்களில் இருக்குது. முதல்ல நீங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாவம் நடக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு பாவ செயல் நடக்குது. இந்த பாப செயலில் ஃபஸ்ட்டு அவங்க அந்த பாவம் பண்ணும் பொழுது என்ன வரும், இல்லை அவங்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னா, அந்த குலதெய்வம் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடும். அதுக்கு மேலே அந்த வீட்டில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் எப்பவும் சண்டை இருக்கும், நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியம் பண்ணுறாங்கன்னா அது தடங்கலாயிடும். ஸோ இது எல்லாமே சகுனங்கள் அப்படின்னு பேர். அப்போ இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை. அப்போ இது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுருக்கலாம் ஒரு பாப செயல், அதில் குலதெய்வம் போயிருக்கலாம். அதற்கு பிறகு அந்த தெய்வம் போன தெய்வம் நம்ம குடும்பத்தில் மீண்டும் வருவதற்கு ஒரு 3 தலைமுறைகளோ 5 தலைமுறைகளோ ஆகலாம். ஒரு சில குடும்பங்களுக்கு வரும், ஒரு சில குடும்பங்களுக்கு வராமலேயே போயிடும். அந்த குடும்பம் அதோட போயிடும், வாரிசுங்களே இருக்காது, அந்த குடும்பம் முடிஞ்சே போயிடும். இப்போது இந்த குலதெய்வம் எப்போ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரும், இல்லை எப்போ வர்றதுக்கு அது தயாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பித்ருக்கள் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் பண்ணி தான் இந்த குலதெய்வத்தையே கொண்டாந்து நமக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வம்னு அதை தேடிட்டு ஓடிட்டே இருந்துட்டு பித்ருக்கள் காரியத்தை அப்படியே நிறுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா, இதில் ஏதாவது 2-3 ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு சாந்தி அடையாமலேயே இருக்கும். இல்லை அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது அலைய அந்த தெய்வம் நமக்கு வர்றதுக்கான வழியே கொடுக்காது. ஸோ இந்த ஆத்ம சாந்தி பண்ணி இந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் அதாவது த லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கையில் ஜனனம் மரணம் இது ரெண்டுமே காமன். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் பிறப்பு என்பது இருந்தால் அதற்கு இறப்பு என்பது ஒரு உறுதி. அது ஈயாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன கொசுவாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு முடிவு என்பது நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த பூலோகத்தில் பிறக்கிறவங்க யாருமே சிரஞ்சீவியாகவோ இல்லை வாழ்நாள் பூரா உயிரோடு இருக்கவோ முடியாது. அப்போது இந்த மனிதனாக பிறந்த இந்த உயிர்கள் ஒரு இறப்பு, ஒரு முடிவு, ஒரு செத்து போகிறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த உடலை விட்டு இந்த உயிர் போகிறது இல்லையா. இது இப்போ இந்த உடலாக இருக்கும் பொழுது அதற்கு பேர் என்ன, பிரேதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரேத உடம்புலேருந்து அந்த ஆத்மா போகும்போது அது போய் எங்கே சேரணும்னா, இதுக்கு அடுத்த உலகம் பித்ருலோகத்தில் போய் அது உட்காரணும். அந்த பித்ருலோகத்தில் போய் இருந்த பிறகு இது அவங்க அந்த ஒரு வருட காலமும் அது ட்ராவல் இருக்கும். அந்த பித்ருலோகத்துக்கு போயிடுது. இந்த பித்ருலோகத்திற்கு போன பிறகு அது செய்த நன்மைகள், ஒரு புண்ணியம் எவ்வளோ இருக்குது, பாப்பம் எவ்வளோ இருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான் அதற்கு அடுத்த ஜென்மா என்பது உண்டு. அப்போ இந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் போகிறது 2 இடம்தான். ஒன்று சூரிய மண்டலம் போகும், இன்னொன்னா சந்திர மண்டலம் போகும். இப்போ இதற்கு பிறப்பே இல்லை, நம்ம எல்லாம் கரெக்டாக நம்மளுடைய இந்த இந்த இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய ரொம்ப தெய்வத்திற்கு நல்லா செய்கிறது, பித்ருக்கள் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இவங்க இந்த பூமியில் ஒரு இறைவனுக்காக பணி செய்தவர்களோ அல்லது குடும்பத்தில் அவங்க ஒரு தெய்வமாக இருக்கும் பொழுதோ இவங்களுக்கு என்னென்னா அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கும் பொழுது இவங்கெல்லாம் நேராக சூரிய மண்டலம் போகிறது தான். அதில் ஒரு சில ஆத்மாக்கள் என்ன பண்ணோம்னா அந்த குடும்பத்திற்கே தெய்வமாக வருவாங்க. இப்போது நம்ம வீட்டில் ஒரு கன்னி இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வமாக வருவாங்க. ஸோ பித்ருக்களுக்கு தெய்வத்தை விட
பித்ருக்களுக்கு தான் எப்போவுமே வந்து பவர் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லை குலதெய்வத்துக்கு நம்ம வந்து அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா பித்ருக்கள் அனுகிரகம் இல்லாமலேயோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஆத்மா சாந்தி இல்லாமலேயோ இந்த தெய்வம் வரவே வராது. நீங்கள் அதை தேடுறதே வந்து வேஸ்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து அகால மரணம் அடைஞ்சவங்க, ஒரு நல்ல கர்ப்பிணி, அவளை வந்து கொன்னுட்டீங்க, இல்லை அவள் போய் சூசைட் பண்ணிக்கிட்டா, இல்லை தீ ஊற்றி செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அகால மரணங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த ஆத்மாக்கள் சாந்தி ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆத்மாவை சாந்தி படுத்தணும். அப்போ அது அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 500 வருட காலம்னாலும் அந்த ஆத்மா வெயிட் பண்ணோம். அது யார் மூலமாக அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிறதும் ஒரு கால கணக்கு இறைவன் போட்டு வச்சுருப்பான். இது எல்லாமே இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லா ஆஃப் நேச்சர். இது விதிப்படி தான் நடக்கும். அப்போது இறந்தவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதற்கு செய்ய வேண்டிய அந்த அமாவாசையில் செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குமுறையாக செய்யும் பொழுது, நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு திலஹோமம் பண்ணுறீங்க, இல்லை தர்ப்பணம் பண்ணுறீங்க, இல்லை அமாவாசைக்கு அங்கே போய் பிண்டம் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாராளமாக போகலாம். தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். எந்த தெய்வமுமே நீ பித்ருவுக்கு பண்ணிவிட்டு எனக்கு வராது சொன்னதே கிடையாது. இப்போ நம்ம வீடுகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்த்தால இப்போ ஒரு அமாவாசைக்கு வந்து வாசலில் கோலம் போட மாட்டோம். ஏன்னா அன்றைக்கி பித்ருவெல்லாம் வரான்னு போட மாட்டோம். ஆனால் அந்த தர்ப்பணம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், வாசலிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றுறதுங்கிறது எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ பித்ருக்கள் மூலமாகத்தான் இறைவன் வந்து நமக்கு உள்ளே வந்து வருவாங்க. ஆனால் நம்ம என்ன வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களினுடைய ஃபோட்டோவை நாம் தெய்வத்தோடு சேர்ந்து சன்னதியில் வைக்கவே கூடாது. ஒரு நம்மளுடைய பூஜா ரூமோ இல்லை சன்னதியோ வந்து சுவாமி இது இருக்குது அப்படின்னா பித்ருக்களினுடைய ஃபோட்டோ நம்ம வந்து வரவேற்பறையில் வைக்கலாம், அது தெற்கு பார்க்க வைக்கலாம். அண்ட் இறைவனினுடைய அந்த ஃபோட்டோஸோ இல்லை பூஜா ரூமோ எல்லாமே வந்து கிழக்கு இல்லைன்னா மேற்கு பார்த்த முகமாகத்தான் வைக்கணும். ஸோ நமக்கு பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட பித்ருக்கள் மூலமாக இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணி வீட்டிற்கு வருவதற்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த இறைவனோட பித்ருக்களை நம்ம வந்து அதுக்கு சமமாக நம்ம வந்து வைக்கிறது கிடையாது. பித்ருக்கள் அப்படிங்கிறது அவங்க பித்ருக்கள் லோகத்தில் இருந்து அந்த ஆத்மா எல்லாம் சாந்தியாகி இந்த குடும்பம் சந்ததிகளினுடைய வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குலதெய்வம் என்ன பண்ணுன்னா, இந்த வீட்டில் பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருக்கா, இருந்தால் நாம் வந்து அதற்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பித்ருக்களுக்கு காரியம் பண்ணும்போதே அவங்க பிரசன்னம் போட்டு குலதெய்வத்திற்கு குத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போய் ஒரு அமாவாசைக்கு சுவாமியெல்லாம் பார்த்து ஒரு திலஹோமமோ இல்லை காரியங்கள் பித்ரு காரியங்கள்லாம் செஞ்சாலும் குலதெய்வ கோவிலுக்கு அதற்கு பிறகு போகிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ராமேஸ்வரம் போய் திலஹோமம்லாம் பண்ணி அங்கே எல்லாமே முடிக்கிறீங்க. அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த சமாராதனைன்னு சொல்கிறது சாப்பாடு போடுங்க. ஸோ ஒரு அன்னதானமும் வஸ்திரதானமும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தான் அங்கேயே எல்லாம் கொடுத்துட்டோமே, அங்கே தான் அந்த ஐயருங்களுக்கே எல்லாம் செஞ்சுட்டோமே, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மிக மிக தவறு. அங்கே நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ரிச்சுவல், அது கஷ்டம். ஒரு ஹோமம் பண்ணும்போது அங்கே நீங்கள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் பித்ரு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க, அங்கேருந்து குலதெய்வம் போகிறீங்க, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணி அதனுடைய ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க நிரந்தரமாக நம்ம வந்து நமக்கு அந்த ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கணும், தங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் முறை. ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உடனே மறுநாளே நம்ம வந்து யாரையாவது ஒரு 2 பேரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு, அதுவும் தம்பதிகளாக கூப்பிட்டு நம்ம வந்து சாப்பாடு போடுறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வஸ்திரதானம் கொடுத்து ஒரு புடவை வேஷ்டி நீங்கள் வச்சு கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ரொம்ப பெருசாக நீங்கள் சமைச்சு போடணும்னு கூட இல்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த விருந்தில் வந்து உளுந்தில் ஆன வடை இருக்கணும், வெல்லத்தினால் ஆன ஒரு பாயசமும் இருக்கணும். இது ரெண்டும் வந்து மஸ்ட்டு. அதனால் நீங்கள் ஒரு ரசம் சாதம் கூட நீங்கள் செஞ்சு போடுங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த உளுந்தில் ஆன வடையும் அந்த வெல்லத்தினாலான அந்த பாயசமும் நம்ம அதை சேர்த்து அவங்களுக்கு விருந்து கொடுக்கும் பொழுது இந்த பித்ருக்கள் சாபம் எல்லாம் போயிட்டு
குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நம்ம வீட்டில் வந்து அந்த தெய்வங்கள் எல்லாம் தங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒன்று. நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.